சி செக்ஷன் இஸ் சச் அ குட் திங். என்னன்னா, நார்மல் டெலிவரி மட்டும் தான் ஆப்ஷனா இருக்கு அப்படின்னும்போது, சில சமயம் மதர் ஆர் சைல்ட் வில் பி அலைவ். அதான் ஆப்ஷனுங்கிறது அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கு. இப்போ 2 பேருமே சேஃபா இருக்க முடியுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. நார்மல் ஆர் சிசேரியன் அது வந்து நம்ம கையில இல்லவே இல்ல. அ ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 2 சினாரியோஸ் 2 ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா, ஒருத்தவங்க டே 1லேருந்தே ஆக்டிவா இருந்து எக்சர்சைஸ் பண்ணி, டயட்லாம் ஃபாலோ பண்ணி, டெலிவரிக்கு ஒரு 3 டேஸ் முன்னாடி வரையும் கார் டிரைவ் பண்ணி, அவ்ளோ ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், நியூட்ரிஷன்லாம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு சி செக்ஷன் தான். ஓகே. அதே மாதிரி இருந்த ஒருத்தவங்களுக்கு நார்மல் டெலிவரி வித்தின் ஹாஃப் அன் ஹவர் ஆஃப் லேபர் ஈஸியா பேபி பர்த் இருந்தது. ஒருத்தவங்க வந்து 38 இயர்ஸ்ல நார்மல் டெலிவரி பண்ணாங்க. என்னுடைய கசின்ல ஒருத்தவங்க 23 இயர்ஸ் டெலிவரி. சின்ன ஏஜ் தான். லோ ரிஸ்க் பிரெக்னன்சின்னாங்க. அவங்களுக்கு சிசேரியன் தான் ஆச்சு. ஸோ இதுல வந்து நம்ம ஏஜ்ங்கிறது ஒரு ஃபேக்டர் பெருசா இல்ல. ஆஸ் ஃபார் ஆஸ் நம்ம வந்து எல்லாமே நம்ம ஹெல்த் கண்டிஷன் கரெக்டா இருக்குன்ற பட்சத்துல, பாடி கோஆப்பரேட் பண்ணுதுங்கிற பட்சத்துல, எனக்கு தெரிஞ்சு ஏஜ் ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது கிடையாது. நம்ம வந்து ஓப்பனா இருக்கணும். நமக்கு அந்த டைம்ல நம்ம பேபி எப்படி இருக்கு? நம்ம பாடி கண்டிஷன் எப்படி இருக்கு? டாக்டர் நம்மளுக்கு என்ன அட்வைஸ் பண்றாங்க? அல்டிமேட்டா நம்மளோட எய்ம் என்ன? நம்ம நல்லபடியா இருக்கணும். பேபி நல்லபடியா வரணும். ஸோ அதுக்கு எதுவா இருந்தாலும் வி ஹேவ் டு பி தேங்க்ஃபுல். சி செக்ஷன் இஸ் சச் அ குட் திங். என்னன்னா, நார்மல் டெலிவரி மட்டும் தான் ஆப்ஷனா இருக்கு அப்படின்னும்போது, சில சமயம் மதர் ஆர் சைல்ட் வில் பி அலைவ். அதான் ஆப்ஷனுங்கிறது அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கு. இப்போ 2 பேருமே சேஃபா இருக்க முடியுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி நார்மல் டெலிவரியிலேயே இப்போ வந்து பெயின் என்டியூர் பண்ணி தான் பண்ணணும்னு இல்லாம, அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவான நெறைய விஷயங்கள்லாம் வந்திருக்குன்னும்போது, சயின்ஸ் அட்வான்ஸ்மென்ட் வந்து நம்ம உண்மையிலேயே தேங்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ வி ஹேவ் டு பி ஓப்பன் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அவுட்கம்.